உன் மிக மோசமான நிலைமையை கர்த்தர் அந்த நிலைமையை ஜெயத்தின் நிலைமையாக கர்த்தர் மாற்றுவார். Your greatest moment of embarrassment, God can turn it into your greatest moment of victory. வாசிக்கலாம் 16:25 வாசித்தீங்கன்னா, இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது எல்லாம் அவர்கள் இந்த அந்த அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தி விட்டு எல்லாம் மனமகிழ்ச்சியாகிறாங்க. நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார். அதாவது என்ன ஒரு நிலைமை பாருங்களேன். சிம்சோன் வரானுங்கன்னா லிட்டரலா இவனுங்க பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. அந்த மாதிரி நிலைமை. சிம்சோன் வந்தானா பயந்து தெரிச்சு ஓடுற ஆட்கள் இப்ப என்ன பண்றானுங்க, சிம்சோனை கூட்டணும்டா, அவரை என்னது நம்மளுக்கு ஏதாவது பண்ண சொல்லு. சிலலாம் யோசிச்சு போகலாம், சில நிலைமையில நம்மளாம் யோசித்து போட்டு இவன்லாம் நின்று நம்மளை பார்த்து பேசுறானே, இவன்லாம் கேள்வி கேட்குற மாதிரி சில மாதிரி அந்த மாதிரி நிலைமைங்க ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் கூட நம்ம போயிடுவோம் தெரியுமா. என்னடா ஆண்டவரை இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா, யார் எதிர்க்க நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சிடும். அந்த இடத்துல யோசித்து பாருங்களேன், சிம்சோனை கூட்டணும்டா, அவர் ஏதாவது வேடிக்கை காட்டும் நமக்கு. டேய் அவனுக்கு மட்டும் கண் இருந்ததுன்னா நீ என்ன காலி. ஆனால் என்ன தெரியுமா, இவங்க அவன் கண்ணு இல்லாத மட்டும் தான் கவனிச்சாங்க. ஆனால் சிம்சனை கூட்டின்னு வரும்போது அவனுக்கு முடி வளர்ந்தது அவங்க கவனிக்கவே இல்லை. அவனுக்கு முடி திருப்பி வளர்ந்துச்சு. அந்த நேரத்தில் அவனை அவங்க வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த வெட்கப்படுத்துகிற நிலைமையில தான் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லணும். The moment of your embarrassment, God can turn into a moment of your victory. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், ஐயோ வெட்கப்பட்டு போயிடுவோமா, என் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. சிம்சோன் சொல்றான், 26வது வசனம் வாசிங்க. சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும். அதாவது அந்த பில்லர் கிட்ட கூட்டு போய் நான் விட்டுருப்பா. ஐயா, no matter what your situation could be, reach out to the pillars. அதாவது உன் சூழ்நிலை எப்படியாக இருக்கலாம், அந்த பில்லர் கிட்ட போயிட போடுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பில்லரா இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க. மேக பில்லர் ஆஃப் கிளவுடு, பில்லர் ஆஃப் ஃப்ரைடே அவர் தாங்க இருந்தார். இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை யாரையும் ரீச் அவுட் பண்ணலாம், அப்படி கையெழுத்திக்கு ஆண்டவரே உங்களுடைய பில்லர் இங்கே இருக்குது ஆண்டவரே, அந்த கையை அந்த பில்லரை நான் வச்சிடறேன் ஆண்டவரே. I want to lay my hands on the pillar. I want to reach out. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரியல, but I want to reach out to the pillars. I don't want to reach out to anybody else. ஒரு ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை உண்டு. Hallelujah. One plea can change everything. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு சிம்சோனை பார்க்கும்போது எல்லா ஊழியக்காரன் அவனை பாவம் செஞ்சு சாவுடா, என்னடா ஆச்சு இப்படி ஆச்சு, நீ கத்தருக்கே ஒரு சிம்பிள், ஒரு ஷேம். அஃப்கோர்ஸ் யா. நாங்கள் ஒரு ஜெபம் செய்கிறான் அவன். 27வது வசனம் வாசிங்க. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், 3000 பேர் என்ஜாய் பண்ணுகிறாங்க, கேலி பண்ணு கிண்டல் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிம்சோன் ஒரு ஜெபத்தை செய்கிறான். வாசிங்க. அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. இப்படி ஒரே விசை என்னை நினைச்சிருங்க ஆண்டவரே. ஒரு விசை என்ன நினைச்சீங்கன்னா அது போதும் ஆண்டவரே. வாசிங்க. தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சாகும் போது கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். எல்லாம் வெட்கப்பட்டுலாம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அப்படியே மாற்றிவிட்டான். இன்னைக்கு என்ன எனக்கு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அவன் ஜெபித்த ஜெபத்தை மட்டும் கொஞ்சம் ஜெபிக்கும் போது அவன் கேட்டதை கர்த்தர் செஞ்சாரு. ஆனா அவன் ஜெபித்த ஜெபத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தி ஜெபிச்சிருக்கணுமோ நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவன் அந்த நேரத்துல அவன் ஜெபிச்சது, நம்ம ஆண்டவரே இவர்கள் என் கண்ணை புடுங்கிறதுக்கு பழி வாங்கும்படியாக என்ன பண்ணுங்க, என்ன அவனுங்களை நான் ஏதாவது காலி பண்ணுன்றான் பாருங்க. your prayer is very very critical.
கர்த்தர் நம்ம ஜெபத்தை நிச்சயமா கேட்பார். செல்ஃபிஷ் பிரேயர், சரியா? அடுத்தவன் என்ன சொல்றான், அந்த பில்லர்ஸை தள்ளும் போதே இவங்க கூட சேர்ந்து நான் சாவுறேன். ஒருவேளை அவன் ஜெபத்தை கொஞ்சம் மாத்தி ஜெபம் பண்ணியிருந்தானா, ஒருவேளை அவன் இன்னும் உயிர் வாழ்ந்து கர்த்தருக்காக இன்னும் பெரிய காரியங்களை அவன் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயா, ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு, நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேணும்னா அந்த ஜெபம் சுயநலம் இல்லாத ஒரு ஜெபமா இருக்கணும். நம் பெருமைக்காக ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன ஆசீர்வதிங்க, நான் அவங்க முன்னாடி காட்டணும் ஆண்டவரே அதுக்காக என்ன ஆசீர்வதிங்கன்ற ஜெபம் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்தணும், என் சாட்சி உங்களை மகிமைப்படுத்தணும், என் ஹீலிங் உங்களை மகிமைப்படுத்தணும், என் சாட்சி பெஸ்ட் சர்மனாக இருக்கணும், என் வாழ்க்கை கர்த்தரை உயர்த்தணும். அப்படி நம்ம ஜெபமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய பதிலை நமக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பாரு. ஆனா இவன் ஜெபத்துல அந்த ஜெபத்தை மட்டும் அவன் மாத்தி பண்ணியிருந்தானா இன்னைக்கு ஒருவேளை அவன் இன்னும் பல நாட்கள் உயிரோடு இருந்திருக்கலாம். பல நாட்கள் உயிரோடு, அவன் அழைப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். அவன் ஆனால் கடைசி வரைக்கும் பிரச்சனை என்னங்க, சிம்சோன் மேல அவ்வளோ அபிஷேகம் இருந்தோம், கடைசி வரைக்கும் அவன் ரொம்ப செல்ஃபிஷாவே வாழ்ந்தான். அதுதான் பிரச்சனை. அவன் பண்ண தவறுகள் எல்லாமே செல்ஃபிஷ், எல்லாமே அவனை குறித்தே இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நம்ம சபைக்கு போறோம், ஆமா ஆண்டவர் வார்த்தை, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும், கர்த்தர் எல்லாம் மகிமை பண்ண, வண்டர்ஃபுல். ஆனா ஜெபம் எல்லாமே நம்மை குறித்தே இருக்குதுங்க. எனக்கு நடக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு இப்படி பண்ணணும், பழி வாங்கணும், அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும், என் பிள்ளைகள் மேல வந்து அவங்க எதிர்க்க நின்று காட்டணும். இட்ஸ் ஆல்வேஸ் பர்சனல் அண்ட் செல்ஃபிஷ் பிரேயர்ஸ். அதை மட்டும் மாத்தி ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் சாட்சியா நின்று உங்களை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் எனக்கு வர ஆசீர்வாதங்கள் ராஜா, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நிறைய பேரை நான் தூக்கி விடணும், நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும், நிறைய வீடுகளை கட்டணும், சபைகளை கட்டணும், மிஷன் பண்ணணும், ராஜ்யத்தை கட்டணும். இப்படி என் ஜெபம் இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஆனால் முக்காவாசி நேரம் கிறிஸ்தவர்களின் ஜெபம் செல்ஃபிஷாவே இருக்குது. சிம்சோன் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், let not your prayer be selfish. இன்னொன்று சொல்கிறான், ஆண்டவரே அவங்க கூட சேர்ந்து சாவுறேன், எதுக்கு நீ சாவணும்? ஒரு அவன் ஜோம் பண்ணிக்கலாம், ஆண்டவரே இவங்களெல்லாம் சாவடிச்சுட்டு உயிரை கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உங்களுக்காக நான் வாழணும், இவ்வளோ நாள் நான் எனக்காக வாழ்ந்துட்டேன், இனிமேல் உங்களுக்காக வாழணும் ஆண்டவரே, எனக்கு உயிரை கொடுங்க. கர்த்தர் செஞ்சிருப்பாருங்க. பிரச்சனை என்னன்னா முக்காவாசி நேரம் there is a mistake in the way we pray. நீ கர்த்தரை எல்லாம் முடியும் போச்சு திருப்பி வளர செய்தார், அவமானத்தை கர்த்தர் மாட்டினார், கடைசியில ஜெபத்தை மட்டும் மாத்திருந்தா. ஏன் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நிலைமையிலையும் ஒரு விஷயம் என்ன ஏகப்பட்ட பாவம் பண்ணுவேன், ஒரு விஷயம் என்னங்கன்னா கர்த்தர் இறங்கிட்டாருங்க. இன்னைக்கு உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் இறங்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, டேவிட் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் adultery, டேனியல் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் தி லயன்ஸ் டெட், ஜோசப் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் ஜெயில், கோயிங் டு ஜெயில். இன்னைக்கு எவ்ரிபடி பவுன்ஸ் பேக், ஐ பவுன்ஸ் பேக், யூ பவுன்ஸ் பேக். இன்னைக்கு எல்லாருமே கர்த்தர் திரும்பி வந்து நிக்க சாட்சியா செய்வாருங்க. நம்ம முடி வளரும், திரும்ப முளைக்க செய்வார், போன வாய்ப்புகள், அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு எல்லாம் இழந்து போயிருக்கலாம், யூ திங்க் இட்ஸ் ஓவர், ஆனால் கர்த்தர் முளைக்க செய்வார். உன் சாட்சிகள் முளைக்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில முளைக்கும். ஹல்லேலூயா.